பாண்டேஸ்வர தற்போதும் அகோரம் ஈசானம் வாமம் சத்திய சாந்தம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களையும் சுருங்கம் நீர்தம் சங்கீத குருதி ஐதவயம் சதாபதம் சங்கீதம் பஞ்சதீப மந்திரம் நியாயம் ஈசவாஸ் ரிக் யசோ சாம அதர்மணம் ஆகிய 4 மறைகளையும் உலகம் அறிவும் ஆற்றல் பெற அருளிய என் தந்தைய சிவபெருமனை கருணையை நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக சிறப்பகை விழ அது 6 குழந்தைகளாக அவதரித்தது. காசி விசாலாட்சியாய், காசியில் காமாட்சியாய், மதுரையில் மீனாட்சியாய் என்றும் நிறைந்த காட்சி தரும் எனவும் அன்னையும் அருளார். அசோக் தலைவன் எல்லாத்தையும் வெற்றி விளங்கியவராக போதிலும் அவர்களுக்கும் அவனுக்கும் அடிமையாகி தன்னை அதர்ம வழியில் ஈடுபட்டுக் கொண்டு உலகத்து தர்மத்தை அழிக்க தலைப்படுவதன் காரணமாக அவர்கள் அழித்து அவர்கள் மகளை திருமணம் புரிந்து தேவக மாமகளை இக்கலைக்கிறேன். நடந்த காலை பொழுதிலே யானை ஒரு பின்னி மணி யோசியை முன்னே சொல்வதற்கு கிடங்க நாம வீணாக கேட்கிறது. வர வேண்டும் மகனே, வருக வருக வருக. ஆயிரம் பாட்டெழுதி முருகா அனந்த கோடி நமஸ்காரம். எம்பெருமானே கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்ல அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற இடங்கள்ல மற்ற பெண்மணிகளை சந்திக்கிற கேட்டேன் இந்த பிள்ளைகளை சந்திச்சு பேசி மல்லு கட்டி தப்பிச்சு வரமுன்னா பெரும்பாலும் போச்சு. ஆகையினால இன்னைக்கு கொஞ்சம் உங்களை தாமதமா விட்டு முதல்ல மன்னிச்சேன். வர வேண்டும் பரவாயில்ல இருக்கட்டும். வாங்க 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 பெரிய மனுஷன் நீங்க. தங்களுடைய வரவு நேர்மறையான கருமையான பாடல் ஆழ்ந்தகருக்கு சுருங்க கூறி விளங்க சொல்லக்கூடிய ஆற்றல். அப்படிப்பட்ட தங்களை கண்டதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் தங்களை வெறும் மறைச்சிருக்கும் ஒரு கவல் இசை வடிவாக தங்களை வரவேற்று மகிழ்ந்த காலத்தினாலே காரணம் இல்லாமல் தாங்கள் எங்கும் செல்வதில்லை என்பதை நாம் அறிவோம். இன்று தாங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா ஏதேனும் முக்கியமான விசேஷம் எண்ணுகிறேன். எம்பெருமானே முருகா
நீங்க மட்டும் எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் உண்மையிலேயே வந்த வேலையை சொல்லிடுறேன். சொல்லுங்க. காலமும் நேரமும் தாமதமாக அதை கருத்திலே கொண்டு தங்களுடைய வந்த நோக்கத்தை அடியில் அறிந்து கொள்ளலாமா? நான் வள்ளியை பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப மிக மிக சுருக்கமாக வள்ளியை பார்த்து வருவீங்க. சரிங்க. இப்ப நான் இப்படி செய்யலாமா வேற ஏதாவது? தாங்கள் வேடனாக செல்ல வேண்டும். ஓஹோ. வேடிக்கைகள் பல செய்து காட்ட வேண்டும். மானம் தேடி செல்ல வேடுவனாக சென்று வள்ளியை வலுவை செய்து காட்சி கொடுக்கிறோம். மிகச் சுருக்கமாக ரத்த சுருக்கமாக போய் தங்களை இந்த மருக பரமான ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க நீடூழி வாழ்க. தங்களுடைய புகழ் இன்னும் மென்மேலும் திக்கட்டும் ஒளிக்கட்டும். இந்த காலத்தினாலே அந்த வள்ளியை சென்று அவருடைய வேடுகளை பெண்ணாக இருப்பதால் நானும் ஒரு வேடுபன் செல்ல வேண்டும். என்னுடைய அனுபவத்துக்கு உங்களுடைய இந்த நேரத்துக்கு நான் விடக்கூடாது. நான் தான் சட்டு சட்டு முடிச்சுட்டு போயிருக்கணும். அது அடங்காத பயமில்லை. அது யாரு வந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். விட்டா 4 நாளைக்கு பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டே பேசுறேன். நான் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய காலத்தோட விட்டுருக்கணும். அதுக்காக மீண்டும் மறுபடியும் பெரியவன் சின்னவன் ரெண்டாவது இடத்துக்கு தலைவர் நீங்க தமிழ் கடவுள். அதனால முருகா அதுக்காக ஒரு 3 மணிக்கு விட்டுருக்கேன். நான் சென்ற நாளே பார்க்க வேண்டிய வேலை நான் போய் பார்க்கிறேன். தங்களை வந்து சேருங்கள். வெற்றி உமது வாழ்க்கை வளம். நம்முடைய கிராமத்துக்குள்ள பெரியவர்களை, என்னுடைய தாய்மார்களை, இளைஞர்களை, உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பாகவும், எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும், எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாகவும் முதற்கு நன்றி வணக்கத்தை கூடிய பாதார வெந்தங்கள் சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்து பயன் தொடர்கின்ற வேளையில மேற்பாங்க முருகனாகவும் இப்பொழுது இவராக தலைவருக்கும் அன்புக்குரிய தேவேந்திரன் அவர்களுக்கு விழாவின் சார்பாக பலனெடுத்து பெருப்படுத்துவார்கள். விழா குழு சார்பாக பொன்னாடை பட்டு மகிழ்ச்சிய மாபெரும் விழா கமிட்டியாருக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிந்து கூட எங்களை பணி தொடர்கிறார். ஆகவே நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இந்த குறைவான நேரத்தை நிறைவான தொழில் செய்வதன் நோக்கத்தோடு அற்புதமான பிரச்சனை விளைநிலங்களாக இருக்கிறது. முன்னாலே விளைநிலங்கள், பின்னாலே வீர நிலமாக இருக்கிறது. வீரம் என்றால் ஜல்லிக்கட்டு காலை அடையக்கூடிய அற்புதமான பகுதியாக இந்த விளைநிலமும் இந்த வீரம் சேர்ந்தவற்றையும் பார்க்கின்ற அற்புதமான பகுதியை பார்க்கையிலே அந்த தண்ணீர் அவசியம் தேவை என்பதை அதை நோக்கி பார்க்கையில்
நடந்தாய் வாழி காதில் நடந்தாய் வாழி காவேரி நதியுடைய பெருமைகளையும் அந்த நீரினுடைய தன்னுடைய அவசியத்தை வலியுறுத்தி பார்க்கையில் மிக அற்புதமான வனமாக இருக்கிறது. இந்த மாத்துடைய அழகினை வந்து பல நோக்கத்தோடு எவ்வளவு அழகாக இருக்கிற வண்ண வண்ண மலர்களும் வேறு எந்த மலர்களும் எண்ணத்தை கொள்ளக்கூட எழில் மிகு வனமாக காட்சியளிப்பது கண்களுக்கு விருந்தகமாக இருக்கிறது. நதியாக மகிழ் கொடுக்க எந்த பறிப்பதும் கிழவன் கால்பட்டு கண்களை மனைவிட்டு கொதித்து இருக்காக கூவினால் தாவினால் அன்று ஒரு நதியாக உருமாறி நன்னிலத்தை அரங்கிட்ட சொல்கிற வகையில இந்த அர்த்தம் வார்த்தை பார்க்கையில உலக பிறந்த ஒரு எனக்காக ஓடும் நதிகளுக்கு நினைத்து பார்க்கையில உலக பிறந்தது எனக்காக மலைகள் வளர்வது எனக்காக நதி இருந்தால் எனக்காக உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக
அழகான குரல் என்ன ஒரு இனிமை. இவள் அளவு சேர்ந்து பாடல் இசையை கேட்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் பொழுது அந்த வழியுடைய அழகினை அழகுகளை நாளை நம்மளே நினைத்து பார்க்கையில் அவருடைய அழகினை வரைந்து பார்க்கையில் அழிவு மலர்கள் நீங்க யாருங்க ஐயா? ஆமா, காவல்காரர். என்ன காவல்காரங்க? சரி, எதனால காவல்காரங்க? சந்தோஷம். சிறப்பான வேலை பண்ணிக்கிறீங்க.
இருக்கீங்க. ஆமா. நான் யாரு தெரியுமா? அந்த தெரிஞ்ச பாருங்க வெள்ளிமலை. ஆமா, நல்ல வெளிச்சமா இருக்குது. ஆமாங்க. அந்த வெள்ளிமலைக்கு பெரும்பாலும் மார்கழி நேரத்தில் வந்து நல்ல இருட்டாப்பா இருக்கு. இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சரி. வெளிச்சம் என்பது நல்ல ஒரு அறிகுறி. ஆகவே அவர் மானை தேடி வந்திருக்கீங்க. இந்த மானை பிடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்ய முடியுமா? மானை பிடிக்கிறது? ஆமாங்க. ஏதாவது பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருந்து வெள்ளிமலையில இருந்து இங்க வெள்ளிமலை. ஆமாங்க, வந்திருக்கேன். மானை பிடிக்க வரீங்க? ஆமாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஆச்சு. ஆமா. ஆமா, இதெல்லாம் கையில தோசை பிடிச்சு பாருங்க. என்னது? அதான் பேசாம நான் பிடிக்க மாட்டேன். நமக்கு அது பிடிக்காது. சும்மா ஒரு பிடிக்கும். கிடையாதுங்க. அதை பிடிச்சி பிடிச்சு பார்த்தீங்க? அது வேற. இல்ல இதே பிடிச்சு பாத்தீங்க. ஆமா, சொல்லுங்க. உங்க பேர்? என்னுடைய பேர் கந்த வேண்டுவன். ஏத்தந்தனா ஓத்தந்தனா? எதை கேக்குறீங்க நீங்க? அப்பா பேர் கேக்குறீங்களா? ஆமாங்க. அப்பா பேர் வந்து பரமா. ஸ்ரீகந்தன். ஆமா. சரி சரி. அம்மா பேரு? பார்வதி வேலைச்சு. பார்வதி வேலை. ஆமா. சரிங்க. ஆமாங்க. மான் இல்லாம போக மாட்டீங்க? மான் இல்ல போன எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? மானுதான் வேணும். மான் அவசியம். மானு வேணும். ஆமாங்க. இன்னைக்கு வடமாடு வஞ்சி விட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல, நடந்து முதல் மாதிரி இருக்கு. இன்னைக்கு தான். இன்னைக்கு இருந்த முதல்ல அந்த மாட்டை பிடிச்சி காமிங்க. அப்புறம் உங்களுக்கு மானை பிடிச்சி. மாடையும் பிடிப்போம், மானையும் பிடிப்போம். அப்படியா? ஆமா, முதல்ல மான் அடக்குவோம், அதுக்கப்புறம் மாட்டை அடக்குவோம். என்ன காரணத்தினால? முதல்ல சாந்தமா உள்ளத போய் பிடிக்க போறீங்க? ஆமாங்க. பார்க்கலாமா? சரி, ரைட்டு. உள்ள யாரோ இருக்கா, போய் பார்க்கலாமா? அது வேலைக்கு பார்க்கலாமாங்க? யார பழுப்பு எப்புறமாங்களே ஒரு மன்னர் கடலை ஒரு மன்னர் தேடி வந்தவரே மாப்பிள்ளையா, தேடி வந்தவரே போட நிக்காதியா அம்பசுயோ தேடி வந்தவரே ஐயா மச்சான் வந்தாரு இந்த ஐயா என்ன நாய்க்கு ஐயா மச்சான் வந்தாரு இந்த ஐயா என்ன சொன்ன வாங்க மச்சான் வாங்க வழியை பார்த்து போங்க எப்படி பாக்குறீங்க? ஆடி பாடி வரவேற்பது எங்க கொள்ள பண்பு. வாங்க. நீங்க ரெண்டு குத்து வாங்க. 4 குத்து 4 நரக்கு குத்துங்க. அந்த போலி குத்து விஷயம் மாதிரி. சிவகாசி ரதியே சிவகாசி ரதியே முதல்ல ஆடு ஆட அது இப்ப ஆடுது கூட்டு போங்க. அதோட ஊரை பிடிச்ச கரை எண்ணெய் பிடிச்ச கரை அதோட போட்டோம். அப்பையில இருந்து நான் கேட்கறது கொடுக்க மாட்டேங்க. என் பையில இருந்து உங்க நல்ல மரியாதை இல்லைங்க. என் பையில இருந்து உங்க வயல காதல நாடகம் முடிஞ்சாலும் போக மாட்டேன். தங்கச்சி சட்டத்தை சந்திச்சிட்டேன். சரி, என் தங்கச்சி
எதுக்காக வந்துருக்காப்ல நீ பாத்தீங்களா சரி வணக்கம் நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க. வந்த வரது அன்னையும் சொன்னாரு நீங்க சொல்லதை கேட்போம். சரி ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னு என்னால முடிஞ்ச உதவி செய்ய. நான் நினைச்சது ஒண்ணு இல்ல இல்லை எனக்கு தெரியாது. சரி இன்றைய பொழுதுல என்ன நடக்கும் இருக்கோ அதை மாற்ற யார முடியாதுங்க. அங்க பேசிட்டு இருக்கிற நேரம் எனக்கு தெரியல. 5 மணிக்கு தொழிலுடைய கண்ணு கஷ்டம் இருக்கும் நேரம் வரும் உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? சரி இருக்கட்டும். அழகிய மாலை பார்த்தேங்க பாருங்க. அதே இடத்துல ஒரு மாலை பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு சொந்தமான மானாக இருக்கிறது. இல்ல வாங்கலங்க வாங்குற பொருள் எல்லாம் நம்ம சொந்தம்னு சொல்ல முடியுமாங்க? வளர்த்தாதானே சொந்தம். இல்ல இது மாதிரி எனக்காக பிறந்த மான், எனக்காக வளர்ந்த மான், எனக்காகவே காத்து கொடுக்கக்கூடிய மான். இப்படிப்பட்ட ஒரு அழகிய மானை பார்த்தேன். காத்துக்கு இருந்தா அதிகம் உங்களை விட்டுட்டு ஓடுது. ஓடலங்க தேடி வந்துருக்கோம். தேடி வந்துருச்சுல. ஆமா அதாவது எப்பொருள் யார் வைக்க அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லுங்க. அந்த மெய்ப்பொருள் என்னன்னு காணும் போது நீங்க உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படிப்பட்ட அழகிய மான் என்னுடைய மான் இங்க இருக்கிறது. அந்த மானை பிடித்து போகணும். அது உங்களுடைய அனுமதி வேணுங்க. நீங்க சொன்னீங்க வச்சுங்களேன். பூ மாலை மாதிரி பூ மாலை தோல் மேல போல தெரியுங்களா? அந்த மாதிரி பூ மாலையே தோல் சேரலாம் சொல்றாங்க இல்லையா? அதான் என்னுடைய மான் எப்படிப்பட்ட மான் அது சிறப்பு நான் சொல்றேன் கேளுங்க. சுத்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. கட்டான கட்டழகு காதலை கடக்கன் பார்வை காட்டிவிட்டால் மண்ணிலே மாமலை கூட குமார கடுகிட்டு இருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே உண்மை உண்மை. நல்ல விஷயங்கள் ஆவதெல்லாம் பெண்ணாலே, சரி தீமைகள் எல்லாம் அழிவதெல்லாம் பெண்ணாலே. ஆக எல்லாமே பெண்ணுக்குள்ள அடங்கும். ஆவது பெண்ணாலே ஆக அழிவது அழிக்கிறது பெண்ணு வேலை இல்லை. அடுக்கலை பெருக்குவதும் பெண் புத்தி பின் புத்தி. ஆமா பெண் புத்தி பின் புத்திங்கிறாங்க. பெண் புத்தி அந்த பெண் புத்தியை பின்பற்றணும்னு வச்சுங்களேன். ஆண் வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் யோசிப்பாரு. சரி பெண்ணு ஒரு விஷயத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? பின் பிறகு வரக்கூடிய அதனாலதான் பெண் புத்தி பின்னாடி வரக்கூடிய முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இல்லைங்களா? அதனாலதான் கடலாளம் கண்டவர் கூட பெண்ணின்
மனதாழம் ஆட முடியாது. பெண்ணுடைய மனது ஆழம் என்று ஆண்களுக்கு தெரியும். அது பெண்களுக்கு ஆனா ஆழத்துல என்ன ஒண்ணு யாருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஒருவன் மனது ஒன்பதடா, அதை ஒளிந்து கிடப்பது என்பதடா. உள்ளம் என்பது ஆமை, அது உலகி கிடப்பது. பாத்தீங்களா, அவ எப்படிலாம் பாருங்க உள்ளத்தை பத்தி. உண்மை என்பது உண்மைதான். உண்மை என்பது தூங்கி கிடக்கும். உலகத்திலே கசப்பான விஷயம் என்ன? உண்மைதாங்க, ரொம்ப கசப்பான. ஆமா. அதை சொன்னா சில பேரால சில விஷயங்களை ஏற்றுக்கிற முடியாது. அதனாலதான் அது கசப்பான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்பது கசப்பான விஷயம். ஆனா அத உண்மை என்று தெரிய வரும்போது இனிப்பா இருக்கு இல்லைங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எல்லா பேருக்கு வரும். ஏற்றுக்கிற மனசு இருந்தா தான் அது இருக்கு. ஆனா அப்படி வரக்கூடாது, வர முடியாது சொல்றோம் இல்லைங்களா. நான் படிச்ச பொழுதுக்கு 3 தான் சொல்றோம். அவங்களுக்கு நம்ம அப்பெல்லாம் பக்குவம் வராது இல்லைங்களா. அவங்க நீங்க என்ன சொன்னா சரி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமா. ஆகவே அப்படிப்பட்ட அழகிய தெரியாத ஆளோட குடியிருந்தாலும் புரியாத ஆளோட குடியிருக்க முடியாது. தெரியாம கூட சில விஷயங்களை மனுஷன் வாழலாம், தெரிய வைக்கலாம். ஆனா புரியாம இருக்காருன்னு பேச முடியாது, புரிய வைக்க முடியாது. ஏன்னா புரிய வச்சாங்க. கல்ல குத்தி சோறாக்கி கைய உடைச்சு கறி சமைச்சு ரையா இருக்க போகையில லை வந்தா பையன் மேல ஏறிக்க. இது புரியாத ஆளுக்கு புரியாது. சரி, ஆனா அவருக்கு தெரிஞ்சு புரிஞ்சிச்சு. எப்படிங்க? அதனால புண்டாட்டி கேட்ட வார்த்தைக்கு பதில் சொன்னார். எப்படி? கல்ல குத்தி சோறாக்கினா புழுங்கலை குத்தி சோறாக்கி. புழுங்கல் இல்ல, கைய உடைச்சு கறி சமைச்சுனா முருங்கை உடைச்சு முருங்கை. ரையா இருக்க போகையில தாமரை ரையா இருக்க போக தாமரை இலை லை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து முதலா வந்துச்சுன்னா முதலை. சரிங்க. பையன் மேல ஏறிக்க பக்கத்துல இருக்க இழுப்பை மரம் மேல ஏறிக்க. இழுப்பை மரம் தெரியாம இருந்தாலும் புரியாம இருக்கு. ஆக தெரியாம இருந்தாலும் கூட புரியக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டுங்கிறீங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட இந்த அழகிய இடத்துல எனக்கா பிறந்து எனக்கே வாழ்ந்து எனக்காக காத்து கொடுக்கின்ற அழகியமான நான் பிடித்து என்னுடைய வீட்டுக்கு கூட்டி போக முடிய நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாலை நீங்க அறிவிங்க நம்பிக்கையில என்னுடைய மாலை சிறப்பு நீங்க பாருங்க. உலகத்தை சிறப்பான மாநிலமான நிறைய இருக்கீங்க. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல ஏராளம் இருக்கிறது. அது தாராளம் சொல்லும் காரணத்தினால இன்னொரு சிறப்பா சொல்லுங்க. மாநில கொண்ட சிறப்புகளை கட்டுக்குள்ள ஒரு பெட்டை மாடு வந்தவம்மா ஜீவனுக்கு. சரி, நுனியில இருக்கிறது வீட்டுக்கு. புரியுதா? கேள்விக்கு உள்ளேயே பதில் இருக்கு இல்லைங்களா? கேள்விக்குள்ள பதில் இருக்கு. சரி, உங்களால கண்டுபிடிக்க முடியல. விவசாய நிலம் தானங்க. எப்படிங்க விவசாய சார்ந்த நீங்க கேள்வி கேட்கறீங்க? எனக்கு ஓரளவு புரிகிறது. சொல்லுங்க. புரிஞ்சு ஒண்ணு இல்லைங்க. நில மகள் நேற்று வந்து பெண் சொல்றோம். அப்ப கதிர அறுத்த பின்னாடி கதிர நல்லா விளைஞ்சிருச்சு. நல்லா இந்த விளைந்த பயிரை அறுக்கும்போது கொஞ்சம் விட்டு தான் வந்திருக்கலாம். கதிர அறுக்கும் போது கொஞ்சம் ஒரு அரையிடம் விட்டு இருக்கலாம். அது எதுக்குன்னா அந்த மண்ணுக்கு உரம். அது மண் மகள். கீழே இருக்கிறது பொண்ணுக்கு. ஆமாங்க ஆமாங்க. நடுவில் போய் வைக்கோல், அது மாட்டுக்கு. மேல போய் தானியம், அந்த நெல் வந்து மனிதர்களுக்கு. நீங்க சொன்ன ஓரளவு எல்லாம் யூகிக்க முடியுதுங்க. எந்தூரியா? திருவாரூர். ஆண்டு இருந்து போட்டிருக்கேன், மதுரை போட்டிருக்கேன். அதுவே தெரியாம நீங்க மதுரை இல்லங்க. தாய தலையில் அடிக்கணும். சரி, சமஞ்ச பெண்ண பின்னாடி அடிக்கணும்.
இது என்னன்னு புரியுது? ஓரளவு புரியுதுங்க. தாய ஏன்னா இப்ப என்ன நான் இருக்கிற நேரத்துல குறைவாக நீங்க தான் பேசணும், நீங்க தான் பாருங்க. சிறப்புங்க. நான் ரொம்ப நேரம் ஆமாங்க ஆமாங்க இல்லைங்க, அது வந்து சில விஷயம் நாகரிகமா இருக்காது, அது நம்மளே பண்ணிக்கிறோம்னா சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. தாராள மனசுக்கு கூட ஒரு நன்றியை தெரிந்து கொண்டு நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அப்ப நின்று பேசுறது வேற. சரிங்க. இருக்கிறது கொஞ்ச நேரம் இல்லையா, முடிய போறேன். அதனால சொல்லுங்க, தாயை தலையில் அடிக்கணும், சமஞ்ச பெண்ண பின்னாடி அடிக்கணும். அதேதான் அறுத்த கதிர் தாய் மாதிரிங்க, அதை வந்து தலை அடிக்கணும், அதோட தலையில் நெருக்கடிகள் அடிச்சு அடிக்கிறேன். கதை அடிக்கிறீங்களா? தலையடி சொல்லுவாங்க. தலையடி சூட்டை ரெண்டு இருக்குதுங்க. அந்த கதிர அடுத்த தலையடி நெல்லு அது நல்லா இருக்கும். அந்த வக்கியா திரும்ப சூட்டை சொல்லுவாங்க. இது ஒரு வகை இருக்கட்டும். இன்னொன்று சொன்னீங்க, சமஞ்ச பெண்ணுங்கிறது வந்து நாத்துங்க. ஒரு நாத்தை பறிச்சு இன்னொரு ஒருத்தர் நடுறோம். அப்ப பறிக்கும் போது கீழே போன சகதி சேர் சகதி என்ன செய்வாங்கன்னா கம்ப ஊண்டி அதை பின்னால் அடிப்பாங்க. அதை பின்னால் அடிப்பது ஒன்று தலையடியில் பின்னாடி நாற்று. விவசாய சார்ந்த கேள்வி கேட்கறாங்க, விவசாயம் இல்லை என்ற காரணத்தினால தலையவர்களை சரியா நான் சொன்ன ஓரளவு சரிங்க. என்ன சரி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி விவசாயம் பார்த்திருப்பாங்களா? ஆமா, விவசாயி தாங்க. விவசாயம் ஆமாங்க. உலகத்திலே மிக சிறந்த வேலை இது. காலையில பாருங்க அப்படின்னா அது விவசாயம் தாங்க. ஒரு ஏக்கர் வளர்ப்பு வெட்டிருந்துருவீங்க காலைல போன சாப்பிடலாம். அப்ப அப்படி வெட்டிக்கிட்டு மான் ஓடி போச்சோ? இல்லங்க, இந்த மான் நின்றுக்கிட்டு இருக்க ஓடல. இந்த மானை பிடித்து போக உங்களுடைய உதவி மட்டும் வேணும். சரி சரி வச்சுங்களேன், இந்த மானை பிடிச்சு போயிருவேன். நீங்க என்ன பண்றீங்க? என்னங்க மானோட அடையாளத்தை சொல்லுங்க. சரி, உண்மையாக அடுத்து மீண்டும் இந்த பக்கம் சந்திக்கும் போது சரி உங்களுக்கு ஒரு மணி நேரம் கேள்வி கேட்டீங்க. அவர் சொன்னாரு, எதுக்கு அது தெரியாது. கேள்வி கேட்டீங்கல்ல, சொன்னார்ல, இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அது தெரியாது. அப்ப பேசும்போது அதுல நீங்க நல்லா பேசுறீங்களா, நான் பேசுறேன்னா சரி அப்படின்றது அப்ப பாத்துக்கோங்க. வாய்ப்பு வரும் பொழுது நிச்சயமாக உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக எதிர்நோக்கி இருக்கிறேன். அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறேன். வாய்ப்பு ஆமாங்க. எதிர்கொண்டுட்டீங்க இல்லங்க, எதிர்நோக்கி இருக்கிறோம் இல்லங்க. சரி, ஒரு விஷயம் வருதுன்னா அதை எதிர்கொள்ளணுங்க. எதிர்பார்த்து ஒண்ணு இல்லைங்க, வெற்றி தோல்வி இரண்டு கலக்கு. ஒரு போட்டி இருந்தா ஒருத்தர் வெற்றி பெறும், ஒரு தோல்வி அடைவாங்க. எனக்கு அது பொதுவா சொல்ற வார்த்தை தான். ஆமாங்க, அந்த வார்த்தையை நான் தப்பா சொல்லல. ஆனா தோல்வி வெற்றியும் ரெண்டும் சமம்ன்றீங்க. அதான் வாழ்க்கை என்பது இல்ல. எனக்கு அது தெரியாது. எது தெரியாதுங்க? எனக்கு வந்து ஜெயிச்சு மட்டும் தான் பழக்கம், தோத்து பழக்கம். அப்படிங்களா? இங்க இந்த மேடையில. ஆமா சரிங்க. பேச போறேன். உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையான வார்த்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சேர்த்துக் கொண்டு வாழ்க்கை வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. சரி, இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் நிச்சயமாக. தேவேந்திரன் அவர்களே, சரி அன்னைக்கு நம்ம பேர் பேசிக்கிறோம். மகிழ்ச்சி. நீங்க மானோட அடையாளம் அருமையான வார்த்தை. சரி புரியுமா? முடிச்சுட்டேன்.
மானே அசிங்கமா இருக்காங்க. ஆமா பெண்ண தானே தெரியும். நான் ஊர்ல தேடி வந்தேன். எதுக்கு நான் காணாமையா போயிட்டு கூட சிறையில அடைக்கணும் இதயத்தை அடைக்கிறதால கிட்ட அடைக்கிறது. ஆமாங்க அதன் காரணமாக தூக்கி போட்டு உடைக்கி வர்றேன். ஆமா முருகன் முருகனே நினைத்து பணமா ஏதோ அசரிதி கேட்டது. யாரு இது? என்னமாச்சு? பிரச்சனை முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து என்ன பண்ண? அம்மா சொல்ல அதாவது பாருங்க எந்தன் குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. நம்ம இடத்துக்கு ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வந்து நம்ம பிரச்சனை பண்ண வர்றாங்க. ஆனா இவருக்கு நேரம் கிடைக்கல. பிரச்சனை பண்ணி என்ன பிரச்சனை பண்ணா நம்ம அதை காட்டிலும் பிரச்சனை. ஆமா நம்மளே பிரச்சனையெல்லாம் இல்லதானே. பிரச்சனையே நம்ம தானே. பிரச்சனை நம்ம தானே. அதனால சாமியை கும்பிடுவோமா? ஆமாண்ணே என்னன்னு சாமி கும்பிட்டா சரியா போகும். சாமி கும்பிட்டு முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே மனம் முருகாதவர் சொன்னாலும் பாவமே செஞ்ச பாவம் போயிடும். உன்னை திருமணம் முடிய வேண்டிய நேரமும் காலமும் நெருங்கிட்டபடியால் வேலனாகவும் உன்னுடைய விளையாட்டு கெட்டது நானே என்பதை தற்போது உணர்ந்து கொள்வாயா? புரியுது சுவாமி. இருந்தாலும் தங்களிடம் இருந்து எனக்கு 2 வரங்கள். என்ன வர வேண்டும்? எல்லா மக்களும் இப்ப நீங்க ஏற்கனவே தெய்வ யானை அம்மாவை திருமணம் பண்ணி இருக்கிறதுனால தெய்வ யானை வள்ளி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா அப்படி சொல்லக்கூடாது. வேற எவ்வாறு? வள்ளி தெய்வ யானை என்று தாரத்துலதான் அவங்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்க. தரத்திலையாவது எனக்கு முதலிடம் கொடுக்கும். மற்றொன்று அடுத்து உங்களுடைய வலது பக்கம் ஒரு இடம். இன்னொரு வரம் நீங்களா ஆசைப்பட்டு கொடுங்க. வள்ளி நீங்களுடைய தாரத்திலே 2ஆவதாக இருந்தாலும் கூட தரத்திலே உனக்கு முன்னுரிமை அளித்து இனிமேல் என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் வள்ளி தெய்வன்னே அழைப்பார்கள். அது போக இந்த பகுதியில் மழை பொழிய வேண்டும். பஸ்ஸாக சிறப்பாக இருக்க வேண்டும். ஊர் மக்கள் அனைவரும் அன்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுபோக நீ கேட்ட போல என்னுடைய இடமாகத்தை இடமும் தந்தேன். அதுபோக என்னுடைய தாயோட நிறம் பச்சை நிறம். அந்த பச்சை நிறத்தையும் உனக்கே நான் தந்து மகிழ்கின்றேன். பாத்தீங்களா? உங்களே ஒரு தாய் போல நினைத்து அந்த நிறத்தை உனக்கே தந்து மகிழ்கின்றேன். சம்மதம் தானே? மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. நாடு செழிக்கணும் நாடகத்தை எதிர்காலம் கடையெடுத்த மாமலங்கை சேர்ந்த அனைத்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களுக்கு நல்ல முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொடுக்கும் எனது அன்புக்குரிய தம்பி மாயகுலம் மாதவன் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் மகே அன்புக்குரிய ராணி அன்பு நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி சார்பாகவும் நன்றி தெரிந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். இந்த உரையில் நாளத்தை கண்டுபிடிக்க நாடக கலா ரசிக விரும்புகளுக்கும் என்னுடைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் அருமை தாய் குலத்திற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் விடியும் முறையை தெல்ல தெளிவாக மின் தடையில்லாமல் வண்ணமயமாக்கிய இந்நாடகத்தில் அமைப்பாளருமாகிய ராணி ஆடியோஸ் அவர்களுக்கும் அதனை சார்ந்த இயக்குனர் மற்றும் உரிமையாளர் அனைவருக்கும் என் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக
சங்கத்தின் சார்பாகவும் இந்நாடகத்தில் அனுபவராகிய ராணி ஒருவருக்கிலே தரக்கூடிய சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.